வணக்கம். இன்னைக்கு நம்ம காஃபி டைம்ல உண்மையால நம்ம வாழ்க்கையில எப்படி உயரலாங்கிறத பத்தி ஒரு சின்ன கதையில பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளு. அவர் வந்து நிறையா நாட்டை வந்து போர் தொடுத்து ஜெயிச்சிட்டாரு. தன்னோட நாட்டை இணைச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் நாட்டில் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வறுமைங்கிறது ஒன்று பார்த்ததே கிடையாது. அவ்வளோ செல்வ வளம் இருக்கு. அ அ மன்னுட்ட போய் எது வேணும்னு கேட்டாலும் அவர் அப்பவே கொடுத்துருவார். அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அந்த நாட்டில். ஆனா மன்னருக்கு ஒரு சின்ன வருத்தம். என்ன காரணம்னா, அவருக்குன்னு சொல்லிக்க அடுத்த ராஜான்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்ல. அவரு ரொம்ப நாளா அத மண்டையில போட்டு கொடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாளு மந்திரி சபையிலேயே கேட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு, மந்திரி சபைய அவசர அவசரமா கூட்டுறாரு. எல்லா மந்திரிகளும் வராங்க. மந்திரிகளுக்கு ஒரே குழப்பம். என்னடா இவரு திடீர்னு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரே! இதுவரைக்கும் இப்படி வர சொன்னதே கிடையாதே! அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து மன்னர் சபை கூடுது. அதில மந்திரி முன்னால மன்னர் சொல்றாரு, "இந்த மாரி எனக்குன்னு ஒரு குழந்தை கிடையாது. அதனால மக்கள்ல ஒரு குழந்தைய நான் தேர்ந்தெடுத்து, தத்தெடுத்து நான் வந்து அடுத்த மன்னரா அறிவிக்கலான்ட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு எல்லா மந்திரி முன்னால கேட்க, எல்லா மந்திரிகளும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னர் வந்து காவலாளிய கூப்பிடுறாரு. "ஆ இந்தாப்பா காவலாளி, நீ போய் நாட்டு மக்கள் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு வா. இந்த மாதிரி இந்த அடுத்த வாரம் நம்ம வந்து அடுத்த மன்னர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டி இருக்குது. குழந்தைங்க கலந்துக்கலாம். அவங்க குழந்தைங்க எல்லாருமே கலந்துக்கலாம்னு சொல்லி தண்டோரா போட்டு வான்னு சொல்றாரு. அதே மாரி காவலாளி போய் தண்டோரா போட்டு வரான். மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். காரணம் அடுத்த மன்னன் ஆகக்கூடிய தகுதி வந்து அவங்க குழந்தைக்கு இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு பேராசை. அதே மாதிரி எல்லாரும் குழந்தைய கூட்டு வராங்க. ஒரு வாரம் கழிச்சு அரண்மனைக்கு. மன்னர் எல்லா குழந்தையும் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாரி இவ்ளோ குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க அடுத்த மன்னர் ஆகுறதுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மந்திரிய கூப்பிடுறாரு. "ஏப்பா மந்திரி, நீ போய் அந்த பேக் நெறைய விதை இருக்குல்ல, அத எடுத்துட்டு வாங்குறாரு." அந்த பேக் ஃபுல்லா விதை இருக்கு. அத வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விதை குடுத்தாரு. "இங்க பாரு குழந்தைகளா, இந்த விதை ஆளுக்கு ஒரு விதை குடுத்துருக்கேன். உங்களுக்கு 3 மாசம் டைம் தரேன். 3 மாசத்துல உங்கனால இந்த விதைய வச்சு எவ்வளவு பெரிய மரமாக்க முடியுமோ ஆக்கி கொண்டு வாங்க 3 மாசத்துக்கு அப்புறம் அரண்மனைக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பயங்கரமா சந்தோஷம் ஹாப்பி ஆயிட்டு அதை எடுத்துக்கிட்டு கூட மண்பானையும் கொடுத்தாங்க. மண்ணு வச்சு ஓகே அதையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில். ஆஹ் ஒரு 10 நாள்லயே வந்து எல்லாத்து வீட்லயும் அது வந்து நல்லா அந்த விதை வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் ஒரு பையன் வீட்ல மட்டும் அது வளரவே இல்ல. அவனும் ஒரு மாசமா தண்ணி ஊத்துறான். ஆனா வெயில்ல வைக்கிறான். உரம் போடுறான். ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு தளிர் கூட விடல. அந்த விதை வந்து முளைக்கவே இல்ல. அவனுக்கு பயங்கரமான வருத்தம். அவங்க அம்மாட்ட போய் சொல்றான். அம்மா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்த விதை வந்து முளைக்கவே இல்ல. 1 மாசம் ஆயிடுச்சு. இது முளைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்றான். அவங்க அம்மா இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அ "தன்னம்பிக்கையோட இருடா. இது கண்டிப்பா முளைக்கும். நம்ப அடுத்த மன்னன் நீதான்." அப்படின்னு சொல்றாங்க. அவன் அதே அதே அந்த சந்தோஷத்துல மறுபடியும் அவன் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கான். 3 மாசம் வந்துடுச்சு. முளைக்கவே கிடையாது. அப்புறம் 3 மாசம் கழிச்சு எல்லாரும் அரண்மனைக்கு போறாங்க. மன்னரோட உத்தரவுனால எல்லாருமே போறாங்க. அ மன்னர் முன்னால எல்லாத்தோட மண்பானையும், அதனோட போட்டு வந்த விதையும் வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரோட பானையும் அழகா செடி பூத்திருக்கு. ஒரு சிலதுல மரம் ஆயிருக்கு. இந்த மாரி நெறையா செடி வகை இருந்துச்சு. ஆனா ஒரு ஒரு பையனோட பானை மட்டும் காலியா இருந்துச்சு. ஒண்ணுமே முளைக்கல. வெறும் மண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. மன்னர் இவன பார்த்து கேட்டாரு, "ஏன்பா உன் பானையில மட்டும் ஒண்ணுமே முளைக்கல? மத்தவங்க பானையிலலாம் நல்லா முளைச்சிருக்கே. ஏன் என்ன ஆச்சுன்னு?" கேட்டாரு. நானும் 3 மாசமா தண்ணி ஊத்தி உரமெல்லாம் வச்சேன் அரசரே. ஆனா வந்து என்னோட செடி முளைக்க கூட இல்ல. ஏன்னே தெரியல அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து இவன பாராட்டுனாரு. காரணம் என்னன்னா, நான் குடுத்த விதை அத்தனையுமே வந்து முளைக்காது. ஆனா எல்லாருமே வந்து பொய்யா ஒரு விதைய போட்டு மரமாக்கி என்ட்ட கொண்டு வந்து அடுத்த மன்னராகணும் பேராசையில கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நீ நான் குடுத்த ஒரு விதைய தண்ணி ஊத்தி ஊத்தி வளர்த்து பார்த்துருக்கேன். ஆனா அது முளைக்கவே இல்ல. ஆனா உண்மையா நீ வந்து நின்னு இத சொன்ன பார்த்தியா? உன்னோட நேர்மை எனக்கு புடிச்சிருக்கு.
நீ தான் இந்த அடுத்த நாட்டோட அரசராக இருக்கான முழு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு பதவியை தூக்கி கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் எப்போவுமே உண்மையாக நேர்மையாக உழைக்கணும். சில நேரங்களில் கடுமையாக இருக்கும், ஆனால் கடைசியில் அது ஜெயிக்கும். ஸோ எப்போவுமே நேர்மையாக இருக்கணும்,